திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 24 மணி நேரத்தில் 4500 கிலோமீட்டருக்கு மேல் பயணித்து 3 ராஜாங்க ரீதியான சந்திப்புகளை நிகழ்த்தி மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கியிருக்கிறார் நரேந்திர மோடி. இதுதான் இந்தியா முழுவதும் என்று கூட சொல்ல முடியாது, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் கூட பெரிய அளவிற்கு வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். மோடியினுடைய இந்த பாகிஸ்தான் பயணம் என்பது திடீர் பயணமாக இருந்திருக்கிறது. இது அந்த பயணத்திற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த பயண அறிவிப்பை கொடுத்து சென்றார் மோடி. இதன் மூலமாக இரு நாட்டு உறவுகளுக்கு இடையே ஒரு அடுத்த கட்டமாக ஒரு நெருக்கம் உருவாகும் என பாஜக பெரிய அளவிற்கு அதை கொண்டாடுகிறது. மற்ற கட்சிகளும் கூட பெருமளவிற்கு, இந்த கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் கூட இந்த பயணத்தை வரவேற்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட சில கட்சிகள், பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கின்ற சிவசேனா, விஹெச்பி போன்ற அமைப்புகளும் கூட இதை விமர்சன பார்வையோடு பார்க்கிறார்கள். இது ஒரு சாகச பயணமாக இருக்கிறதா அல்லது அரசியல் லாபத்திற்கான பயணமாக இருக்கிறதா என்கிற விவாதமும் ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைய நம்முடைய விவாதமும் கூட மோடியினுடைய பாகிஸ்தான் பயணத்தை ஒட்டிதான் இருக்கிறது. இன்றைய நம்முடைய விவாதத்தில் நம்மோடு கலந்து கொள்கிறார்கள் அரங்கத்தில் பாஜகவின் திரு ராமசுப்ரமணியன், மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், ஆடிட்டர் பிரபாகர், டெல்லியிலிருந்து விரைவில் நம்மோடு இணைகிறார் முன்னாள் அமைச்சர் மணிசங்கர் ஐயர். அனைவருக்கும் வணக்கம். திரு ராமசுப்ரமணியன், இதுதான் மோடியினுடைய இந்த லாகூர் பயணம் அப்படிங்கிறது திடீர் சாகச பயணம்னு எடுத்துக்கிறதா அல்லது இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது அப்படின்ற காங்கிரசினுடைய இந்த குற்றச்சாட்டை எடுத்துக்கிறதா? முன்பு ஒன்றும் அப்படி இருக்கிறதா தெரியல. பட் இட் இஸ் அ ஸ்டேட்ஸ்மேன் லைக் ஒரு டெசிஷன் தான். ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி என்கின்ற வகையினிலே திரு மோடி அவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள் என்பது சந்தேகமில்லை. அப்படி தான் சுஷ்மா ஸ்வராஜினுடைய கூற்று அமைகின்றது. அவருடைய ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஒன்று. இரண்டாவதாக, இந்த எத்தனை நாளைக்கு நாம் போராடிகிட்டே இருக்க முடியும் பக்கத்தாப்பில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட? திரு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை 2007 அவருக்கு ஒரு கனவு கண்டார். கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கனவு கண்டார். அது கனவாகவே போயிடுது. காலம்பரை நான் அமிர்த்சரில் சாப்பிடணும், மத்தியானம் லாகூரில் சாப்பிடணும், இரவில் போய் காபூலில் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அத்தகைய நல்ல உறவு ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கின்றார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இது ஒரு மிக முக்கியமான திருப்பு முனை என்று நாம் சொல்ல வேண்டும். இது முன்னாடியே டெசிஷன் எடுத்தாங்களா அப்படிங்கிறத விட திரு மோடி அவர்களுக்கு நவாஸ் ஷெரீஃபுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கின்றார். அந்த நாள் என்பது மிக முக்கியமானது. இந்தியாவை பொறுத்த மட்டுமில்லை, உயர்ந்த பாரத் ரத்னா வாஜ்பாயினுடைய பிறந்தநாளும் கூட. அங்கே ஜின்னாவினுடைய பிறந்த நாளும் அதுவாக அமைகின்றது. அவர் அந்த நாளில் பிறந்திருக்கின்றார். ஆனால் அனதர் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, அது ஒரு கிறிஸ்மஸ் டே. இப்படி ஒரு நல்ல ஒரு சூழல் இருக்கும்போது அவருக்கு டெலிஃபோனில் வாழ்த்து தெரிவிக்கும்போது, நீங்கள் திரும்பி எங்கள் நாட்டு மேலே தான் நீங்கள் போயாகணுமே, நீங்கள் இங்கே வந்துவிட்டு போங்கள் என்று சொல்லுகின்ற அந்த அளவுக்கு ஒரு உரிமை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஒரு அற்புதமான ஒரு முடிவாகத்தான் இதை பார்க்க வேண்டும். ஒரு ஜவடேக்கர் சொன்னது போல ஒரு சாதாரண ஒரு சாதுரியம் அல்ல, ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர உலகிற்கே வழிகாட்டுகின்ற வகையிலே ஒரு சாதுரியமான ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக, நவாஸ் ஷெரீஃபினுடைய அழைப்பின் காரணமாக இவர் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் போய் சந்தித்திருக்கிறார். ராஜதந்திர ரீதியாக பெரிய ஒரு வெற்றி அப்படியெல்லாம் பார்க்கப்படுறதுன்னு ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஆமா. இன்னொரு பக்கம் ஜிண்டால் போன்ற பெரு நிறுவனங்களுடைய முதலாளிகளும் அங்க இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில். அவங்க பாகிஸ்தான்லயும் தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கெல்லாம் எப்படி இவருடைய வருகைங்கிறது முன்னாடியே தெரிந்தது. அப்ப காங்கிரஸ் எழுப்புகிற கேள்வி என்பது, இது தேச நலனுக்காகவா அல்லது பெருநிறுவனங்களுடைய நலனுக்காகவா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. காங்கிரஸுக்கு நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல எல்லா கட்சிகளுமே இதை வரவேற்கின்றார்கள் எக்ஸப்ட் காங்கிரஸ். அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறை சொல்லி கொண்டிருக்கின்ற நிலைமை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அவர்களுக்கு. ஆனால் ஜிண்டாலை பொறுத்த வரைக்கும் அவர் அங்கே தொழில் செய்து கொண்டிருக்கின்றார் என்பது உண்மை. ஆனால் இந்த திரு நவாஸ் ஷெரீஃபினுடைய பேத்தியினுடைய கல்யாணம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் சொல்லுகின்றார் அந்த இடத்திலே தான் அவர் இருக்கின்றார். அல்லாது அவர் தான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணினாருங்கிறது இதெல்லாம் எதையாவது சொல்லணும். யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஃபால்ட் வித் மோடி. அவருடைய வெளிநாட்டு பயணங்கள்ல பெரும்பாலும் தொழிலதிபர்களும் கலந்துகிட்டு இருக்காங்க, திட்டமிட்ட வெளிநாட்டு பயணங்கள்ல. இது ஒரு திட்டமிடாத ஒரு பயணமாக இருக்கும்போது அதுல கூட தொழிலதிபர் வராருங்கும் போது அந்த கேள்வி வருது. இல்ல இல்ல, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, யார் இப்ப நான் சொல்றேன்னா டாக்டர் மன்மோகன் சிங் போகும்பொழுது எவ்வளவு பெரிய ஒரு
விமானம் முழுவதும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட கூட்டு கொண்டு தான் போயிருந்தார். ஆக எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு. நிச்சயமா அது தவறு என்று யாருமே சொல்ல நிச்சயமா முடியாது. இந்தியாவுடைய வளர்ச்சி, முதலீடுகளை ஈர்ப்பதற்கான கூட்டங்கள், இதற்கெல்லாம் போகும்போது நீங்க அழைத்து போவது என்பது வேறு. Exactly. திட்டமிடாத ஒரு பயணத்துல திடீர்னு இப்படி ஒரு நிகழ்வுல அதாவது நீங்க இவர்களும் வரும்போது இல்ல, நீங்க ஆரம்பத்திலே அழகா சொல்லிட்டீங்க. அதாவது அவர் அங்கேயும் தொழில் செய்து கொண்டிருக்கிறார், இந்தியாவிலையும் தொழில் செய்து கொண்டிருக்கின்றார். அதனால நீங்க அங்க இருக்கக்கூடாது, அவர் எங்கேயுமே இருக்கக்கூடாது, இவர் வந்தாருன்னா எங்கேயா ஒளிஞ்சு கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கும் பொழுது அவர் அதற்கு செல்லுகின்றார் என்றால் அதற்காக அது ஒரு ஆக்சிடென்டலா கூட வச்சுப்போம், எதிர்பாராத ஒரு சந்திப்பாக கூட இருக்கலாம், அது வச்சுப்போம். நவாஸ் ஷெரீஃபுடைய பேத்திக்கு இந்திய பாரம்பரிய உடையெல்லாம் பரிசளித்ததாக செய்திகள். சரி, இப்ப அதுவும் தயாராக ஏற்கனவே இருந்ததா அல்லது அங்கே ஏற்பாடு பண்ணிட்டாங்களா, திடீர்னு கிடைச்சதா? அது காபூல்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்திய உடைகள் ஏராளமாக இருக்கின்றன. இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இன் நோ டைம் யூ கேன் கெட் இந்தியன். அது 3 கண்ட்ரிலையுமே ஒரு விதமான ஒரு டிரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கின்றது, ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கின்றது. எக்ஸாக்ட்டா அளந்து மெஷர் பண்ணி இந்த குழந்தைக்கு இந்த அளவுக்கு மெஷர் பண்ணி நம்ம டிரெஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் சொல்ல. இது வந்து அதீதமான கற்பனை. காலையில நவாஸ் ஷெரீப் அழைத்த பிறகு அவர் இதற்கான ஏற்பாடுகளை செய்து அங்க போயிருக்கார். இட் இஸ் நாட் a difficulty. It is not a difficulty. காபூல்ல நான் சொன்னது போல எல்லா இடத்துலயும் கிட்டத்தட்ட நீங்க பாகிஸ்தான் எடுத்துங்க, பங்களாதேஷ் எடுத்துங்க, இந்தியாவை எடுத்துங்க, காபூல் எடுத்து இது ஆப்கானிஸ்தான் எடுத்துங்க, கிட்டத்தட்ட டிரெஸ்ங்கிறது, அதுவும் குறிப்பாக வடநாட்டு டிரெஸ்ங்கிறது ஒரு மாதிரியாகத்தான் இருக்கு. இப்படி ஒரு பயணத்தை ஒருவேளை இப்போ பாஜக அல்லாத அல்லது நரேந்திர மோடி இல்லாமல் வேறு ஒரு பிரதம அமைச்சர் மேற்கொண்டிருந்தால் உங்க ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும்? சார், இந்த மற்றவங்களால பண்ண முடியாததான் இவர் பண்ண. வாட் cannot be done by other people is being done by Mr. Modi. அதாவது வாட் they cannot even dream of. நான் சொன்னேன் பாருங்க, இவருடைய கனவுங்கிறது அதுதான். அதை இதற்காகத்தான் ஆசைப்பட்டாயா ராஜகுமாரான நம்ம டாக்டர் மன்மோகன் சிங் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டார். அவருக்கு நடக்க முடிஞ்சதோ? அவர் யார்கிட்ட பேசி கொண்டிருக்கிறார்? ஜேர்னலிஸ்ட போய் இங்க அவங்க எல்லாம் தகராறு பண்றாங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் ஒரு கிராமத்து பெண்மணி போல அழுது கொண்டிருந்தாரு. எல்லாது அவரால் அவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது. இல்லையா அவர் நீங்க அதுக்கான முயற்சிகள் எடுத்த போது அவர் நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த விருப்பங்கள் அவருக்கு இருந்தது. மன்மோகன் சிங்கினுடைய சொந்த ஊரும் கூட பாகிஸ்தானுடைய எல்லையில இருக்குது, அதெல்லாம் அவருடைய ஆசைகளாக இருந்தது. ஆனா நீங்க உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல வேற மாநிலங்கள்ல சொன்னா கூட நம்ம மக்களுக்கு உடனடியாக சேர முடியாது. திருச்சி பிரச்சார கூட்டத்துல பிரதமர் ஆவதற்கு முன்னாடி வேட்பாளராக இருந்த மோடி என்ன சொன்னார்னா, நீங்க மன்மோகன் சிங் பாகிஸ்தான்ல போய் அவர்களோடு சிக்கன் பிரியாணி சாப்பிட ஆசைப்படுறாரு, எப்படி நியாயமா இருக்கும்? ஒரு பக்கம் எல்லையில் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். அவர் அந்த பீரியட்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்தன, காங்கிரஸ் யூபிஏ பீரியட்ல நீங்க பார்த்தீர்கள் என்றால் 2008 நடந்த ஒரு படுமோசமான சம்பவம் என்பது சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்க கூடாது, ஆனால் அது நடந்தது. அப்படி இருக்கும்போது இவர் அதையும் தாண்டி நான் செய்கின்றேன் என்றால் என்ன அதற்காக முயற்சி செய்தார்? ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணணும்னா அவரால் முடியாது. ஆகவே அதனாலதான் அவர் ஒரு பெண்மணி போல அழுது கொண்டிருந்தார் அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்தவர் தான் மோடி. நம்ம தொடர்ந்து பேசுவோம், உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு, அது ஒட்டியே கேட்கறதுக்கான கேள்விகளும் இருக்கு. ராதாகிருஷ்ணன், இந்த பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் பாஜக மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் போன்ற அமைப்புகளும் கூட இதை வரவேற்கிறாங்க. இன்னும் கூட சொல்ல போனா நீங்க மூத்த பத்திரிகையாளர்களா இருக்கலாம், டிப்ளமேட்ஸ் எல்லாருமே ஆரம்பத்திலிருந்து நீங்கள் எல்லோரும் வலியுறுத்துவதும் கூட இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துவதற்கு பேச்சுவார்த்தையை தொடரணும், அதை ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முன்வைத்தாங்க. அதற்கு இது பயணம் தரக்கூடிய ஒரு பயணமாகத்தானே இது இருந்திருக்க முடியும். நீங்க எப்படி? நிச்சயமா கிடையாது. நான் இப்போ கிளிப்பதில் தான் இருக்கேன். இவர் திடீர்னு நேற்று 1:31 ஒரு ட்விட்டர்ல ஒரு மெசேஜ் போடுறாரு, ஐ எம் கோயிங் டு டிராப் பை இன் லாகூர் டு ஹேவ் டீ வித் இவர்ன்ட்டு அந்த துவனியில் ஒரு ட்வீட் போடுறாரு. அதன் பிறகு இவர் பாகிஸ்தானுக்கு செல்கிறார். இது என்ன ஒரு சம்மிட் லெவல் மீட்டிங்கா, இல்ல நான் திருவான்மையூர்ல இருந்து ஈக்காட்டு தாங்கல் வர்ற வழியில உங்க வீட்டுக்கு டீ சாப்பிட்டு வர்ற மாதிரி ஒரு மீட்டிங்கா? இது என் டிரைவருக்கும் எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? இந்த கேள்விகள் நியாயமாக எழுது கொண்டிருக்கிற கேள்விகள். இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஏன் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில இவ்வளோ ரிலேஷன்ஷிப் ஏன் இவ்வளவு கீழே போயிருக்குன்னா, ஒன்னு ஃபாரின் செக்ரட்டரி லெவல் அந்த மீட்டிங் நடக்க வேண்டிய அந்த தருணத்துல ஹுரியத்து கூட அம்பாசிடர் பாகிஸ்தானி டெல்லியில் இருக்கிற பாகிஸ்தானி அம்பாசிடர் பேசினார். அந்த ஒரே ஒரு காரணத்தை காட்டிக் கொண்டுதான் இவங்க இல்ல இந்த பேச்சுவார்த்தைகளே நடக்காது என்று கூறினார்கள். என்எஸ்ஐ லெவலான மீட்டிங்ஸும் அங்க முறியடித்து விட்டது. 3-4 டிமாண்ட் தான் வச்சிருந்தாங்க. வாஜ்பாய் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு ஹுரியத் போன்ற ஒரு தீவிரவாத சிந்தனை கொண்ட ஒரு அமைப்பை போய் பார்க்கும்போது இயல்பா அந்த சந்தேகம் வரத்தான செய்யும். அதை அவங்க அதை ஒட்டின ஒரு
ஒரு நிகழ்வாகத்தானே அந்த பேச்சுவார்த்தைங்கிறது நிறுத்த. சரி, இப்ப நான் கேக்குறதெல்லாம் சரி, ஹுரியத்தினோட பேசுறது பாகிஸ்தான் விட்டு வச்சா கிடையாது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு 3-4 கேள்விகள் தான், 3-4 பிரச்சனைகள் மீதுதான் இந்த கம்ப்ளீட் இந்த டயலாகே கொலாப்ஸ் ஆச்சு. அதாவது 2014 இவர் அதிகாரம் இருக்கும்போது இருக்கிற அண்டை நாடுகள் இருக்கிற எல்லா ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட்டும் வந்திருந்தாங்க. நவாஸ் ஷெரீப் உள்பட இருந்த ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் வந்திருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் அந்த இடத்துல நிலவுச்சு. அதை தொடர்ந்து தான் நம்ம வந்து அதை பில்ட் பண்ணலாம் தான் இந்த ஃபாரின் செக்ரட்டரி லெவல் டாக்ஸ், அதுக்கப்புறம் இந்த பாதுகாப்பு செயலாளர் லெவல் டாக்ஸ் ஆரம்பிச்சோம். அப்பதான் நீங்க என்ன கொண்டு வர்றீங்க? லக்வியை நீங்க ஒண்ணும் பண்ணல. அதாவது 2611 ஒரு மாஸ்டர் மைண்ட வந்து நீங்க ஒண்ணும் பண்ணல. பாகிஸ்தான்ல வந்து நீங்க அவருக்கு சரணம் கொடுத்து அங்கேயே இருக்காரு அவர். அதே மாதிரி ஹபீஸ் சையத், தாவூத் இப்ராஹிம், இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு விட்டதா என்றுதான் என்னுடைய கேள்வியே. அதாவது இந்த பிரச்சனைகளுக்கு மேலதான் நீங்க வந்து பாகிஸ்தானோட இனி பேச்சுவார்த்தை கிடையாது என்று சொன்னீர்கள். அதுக்கு மேல மோடி திருச்சி கூட்டத்தில் மட்டும் இல்ல, தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறதே. பீகார்ல சொன்னாரே வந்து பாகிஸ்தான்ல வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அமித்ஷா சொன்னாரு பாஜக. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் சொல்றேன், ஐ ரீட் அவுட். பாகிஸ்தான் கோ உஸ்கி பாஷா மே ஜவாப் தேனி சாஹியே அப்படின்ற ஒரு டிவி ப்ரோக்ராம் என்டிடிவில அவர் வந்து, அதாவது பாகிஸ்தானுக்கு அதனுடைய பாஷையிலேயே நாம வந்து ரிப்ளை கொடுக்கணும். அதாவது அது மறுபடியும் அந்த ஆங்கர் கேட்கும்போது அது என்ன ரிப்ளைன்னு கேட்கும்போது அவங்க வந்து தாக்கல் நடத்தினா நாமளும் தாக்கல் நடத்தணும் அந்த ஒரு துணையில சொல்றாரு. அதன் பிறகு தாக்கல் நின்று விட்டதா என்று கேட்டா நிச்சயமா கிடையாது. இந்த என்டிஏ கவர்மெண்ட் வந்த பிறகு இதுவரையான, அது போன மாசம் வரையான 363 இன்ஸ்டன்சஸ் ஆஃப் ஃபயரிங் லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல மட்டும். நான் வந்து இன்டர்நேஷனல் பார்டருக்கே வரல, லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல பாகிஸ்தான் காஷ்மீரை ஒட்டின அந்த பகுதியில் மட்டும் 363 ஃபயரிங் இன்சிடென்ட்ஸ் நடந்துள்ளது. இதில் வந்து கணிசமான அளவில் நம்முடைய சோல்ஜர்ஸ் இறந்திருக்கிறார்கள். அதுக்கு நீங்க சொல்லலாம், நாங்க வந்து ரிட்டாலியேட் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரியாதுல்ல, ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தைகள்ல, இருநாட்டு பேச்சுவார்த்தைகள்ல வெவ்வேறு அணுகுமுறைகளை கையாளுறதுங்கிறது தவறா இருக்க முடியாது. ஒரு பக்கம் நம்ம அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இன்னொரு பக்கம் வந்து அவங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதற்கோ அல்லது அவங்களை வீக்கன் பண்றதுக்கோ அப்படியான ஒரு அணுகுமுறையை கையாள்வது. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி செக்ரட்டரிஸ் மாறுறாங்க, ஒவ்வொருடைய பார்வை இருக்கிறது. அப்படியான ஒரு அணுகுமுறை மாற்றமாக பார்க்கலாம் தானே. இதை ஒரு பக்கம் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா நாங்க உங்களோட பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்கிறாரு. அதன் பிறகு இப்ப இந்த விசிட் மூலமா ஒரு ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து எல்லாருக்கும் போயிருக்கு தானே. இன்னைக்கு வந்து அந்த பாகிஸ்தான்ல இருக்கிற எதிர்க்கட்சிகளும் வரவேற்கிறாங்க இந்த விஷயத்தை. இங்க இருக்கிற ஹுரியத் மாநாட்டு ஜிலானியும் கூட வரவேற்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த பேச்சுவார்த்தை தொடங்குறது இல்ல, அது பிரச்சனை இதுதான். நீங்க வந்து எதனால் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சீர்கள்ன்றதுதான் பிரச்சனையே. நீங்க வந்து இந்த 4 விஷயம் சொல்லிருங்க. லக்வி சொன்னீங்க, சையத் சொன்னீங்க, தாவூத் இப்ராஹிம் சொன்னீங்க, ஹுரியத்தோட பேசக்கூடாது சொன்னீங்க. இந்த 4 சரத்துகளும் அவங்க பாகிஸ்தான் ஏற்றதான்னு கேட்டா கிடையாது. அடுத்ததாக நீங்க பாருங்க, திடீர்னு வந்து இவர் வந்து COP21, அதாவது ஒரு பிரதமரும் போகாத இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் டு தி யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கமிட்டி ஆன் கிளைமேட் சேஞ்ச், கான்ஃபரன்ஸ் ஆன் கிளைமேட் சேஞ்சுக்கு போறாரு. அங்க வந்து அதனுடைய சைட் லைன்ஸ்ல வந்து நவாஸ் ஷெரீஃபோட கை கொடுத்து பேசுறாரு, திரும்பி வராரு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த அம்மா சுஷ்மா ஸ்வராஜ் பொட்டி தூக்கிட்டு நேரா வந்து பாகிஸ்தானுக்கு போயிருது. இதோட பின்னணி என்ன? எதற்கு போனீங்கள்? என்ன நடந்து விட்டது? இந்த ஒரு 2 மாத காலத்தில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் என்ன அவ்வளவு ஒரு பெரிய ஒரு மகாமாச்சரியம் நடந்து விட்டது? அதுக்காக ஏன் ஃபாரின் மினிஸ்டர் போறார்? அதை தொடர்ந்து இது அடுத்த ஒரு பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிக்கல் இருக்கு. இதுல வந்து நீங்க வந்து உங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் டோவலுக்கு தெரியும் நீங்க போறது, அதே போல ஃபாரின் செக்ரட்டரி ஜெய்சங்கருக்கு தெரியும். இந்த ஃபாரின் செக்ரட்டரியும் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரும் பிரதமரும் அடங்குற இந்த 3 பேர் ஒரு மூவர் சங்கம் இல்ல இந்தியா. இதுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அதாவது நீங்க இப்போ சொல்றீங்க இந்த காம்ப்ரிஹென்சிவ் டயலாக் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிருக்கீங்க, ஜனவரி 15ல இருந்து தொடர்ந்து பேச போறோம்ன்றாங்க. அது வந்து நீங்க 2008ல விட்டீங்களே காம்போசிட் டயலாக், அங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்ல பின்னாடி போறீங்களா? 1991 கார்கிலுக்கு போறீங்களா இல்ல அதுக்கு பின்னால போறீங்களா? எதுல போனாலும் பேச்சுவார்த்தை தொடங்குறதுங்கிறது நல்ல சமயத்துக்கு தானே. இல்ல நீங்க வந்து அதற்கு பிறகு அடுத்தடுத்த டீடைல்ஸ்க்குள்ள போலாம். இது வந்து எப்ப தொடங்குறாங்க, என்ன பிரச்சனை அணுக போறாங்க, என்ன விஷயங்களை வைக்கிறாங்கன்னு. ஆனால் ஏதோ ஒரு விதத்துல பேச்சுவார்த்தையை 2 நாடுகளும் தொடங்குவது என்பது ஒரு எல்லையில இருக்கிற பதட்டத்தை குறைக்கிறதுக்கு பயன்படாதா? இல்ல நிச்சயமா பயன்படாதுன்னு தான் நான் சொல்றேன். எனக்கு பிரச்சனை என்னன்னா, நீங்க வந்து அந்த காம்போசிட் டயலாக கைவிட்ட அம்சங்கள் மறுபடியும் நீங்க எடுக்க போறீங்களா இல்ல அதுல அதே ரீவிசிட் பண்ண போறீங்களா? அதுல வந்து சில தீர்மானங்கள் வந்திருக்கு. அந்த விசால ஆனாலும் சரி, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆனாலும் சரி, அதேபோல எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபிஷர்மேன் ஹூ ஸ்ட்ரெயின்ட் வித் இந்த மாதிரி நிறைய அங்க வந்து தீர்மானம் நடந்துருக்கு. இதை நீங்க ரீவிசிட் பண்ண போறீங்களா? நம்ம தொடர்ந்து பேசலாம். அந்த விவரங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி திரு பிரபாகர், உங்கள்கிட்ட தான் அந்த கேள்வி முன் வைக்க வேண்டியிருக்கு. ராதாகிருஷ்ணன் சொல்ற மாதிரி இவர் வந்து ஒரு தனிப்பட்ட பாஜகவுடைய தலைவராக மட்டும் இல்ல, இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறார். இந்த 3 பேர் மட்டுமே ஒரு முடிவு செய்து இப்படி, ஏன்னா ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கிற ஒரு நாடு அது. இந்த செக்யூரிட்டி இந்த விஷயங்களை கவனிக்காமலே ஒரு பிரைம் மினிஸ்டர் திடீர்னு போயிருப்பாரா?
இது திட்டமிட்டு தானே இதற்கான ஏற்பாடுகளோட போயிருக்க முடியும், இல்ல இது இப்போ இவங்க சொல்ற மாதிரி ஒரு சாகச பயணமாக இதை எப்படி நம்ம பார்க்க முடியறது? இப்போ வந்து இது நீங்கள் செக்யூரிட்டி இஷ்யூன்னு சொன்னீங்க. ஒருவேளை இதுக்காகவே தான் யார்கிட்டையும் சொல்லாமல் கூட போயிருக்காருன்னு போது இல்லையா, ஒரு சில எதிர்ப்பு அமைப்புகள் அங்கே இருக்கலாம், அவர்கள் போராட்டங்கள் திட்டமிடலாம், தீவிரவாதிகள் தாக்குதல்கள் பிளான் பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு துவார்ட் பண்ணணுன்ற ஒரு முடிவில் கூட பண்ணணும். நீங்கள் பாகிஸ்தான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு பலத்தலை நாகம் போல. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இராணுவம் ஒரு பவர் சென்டர், அரசு ஒரு பவர் சென்டர், தீவிரவாத அமைப்புகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க, ஐஎஸ்ஐ இருக்குது, ஹுரியத் இருக்கு, நம்ம ஊரில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கும்பலே இருக்குது. இவங்க என்ன அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. நான் சொல்றேன் அதை பத்தி. அதாவது பாஜகவை சப்போர்ட் பண்ணாத எல்லாருமே தேச துரோகிகள், அவ்வளவுதான். இல்ல, இல்ல மோடியை சப்போர்ட் பண்ணாத எல்லாருமே இல்ல இங்க இருந்து நான் சொல்றேன் சார், இங்க இருக்கிற தீவிரவாத அமைப்புகள், இங்க இருக்கிற முஸ்லீம் அமைப்புகள், இங்க இருக்கிற நீங்க ஒட்டுமொத்தமா அமைப்புகளை இல்ல குறிப்பிட்ட பிரிவினரை சுட்டி காட்டும் போது ஆதாரங்கள் இல்லாம நான் சொல்றேன், சல்மான் குர்ஷிதும் மணிசங்கர் ஐயரும் பாகிஸ்தான் சாயிலேயே போய் நம்ம இந்திய பிரதமருக்கு எதிரான கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள், பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டிவா பேசிருக்காங்க. இல்லன்னு சொல்ல முடியுமா? பாகிஸ்தானை நம்ம வந்து ரொம்ப இமோஷனலாவே ஹேண்டில் பண்றீங்களா? ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல முடியல. இல்ல மணிசங்கர் ஐயருடைய கருத்து என்பது அரசியல் ரீதியான ஒரு கருத்து. அது எந்த இல்ல நான் சொல்றேன், நீங்க பேசுறதுக்கான எல்லா நேரமும் இருக்கு, நிறைய நேரம் இருக்கு இன்னைக்கு. இதையும் சேர்த்து நீங்க அது பதில் சொல்லாங்கிறத அந்த கேள்வி வைக்கிறேன். அவர் அரசியல் ரீதியான கருத்தை முன்வைக்கிறதுக்கு ஜனநாயக அமைப்புல அவருக்கான உரிமை இல்லையா? அது எல்லாருக்கும் எல்லா உரிமை இருக்கு. அதுதான் அவங்க எல்லாம் ஒரு அமைப்புகள் இருக்குன்னு சொல்ல வரேன். நான் பாகிஸ்தான் எப்படி பலர்களை நாகம் என்று சொல்றதுக்கு சொன்னேன். இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறச்சு பாகிஸ்தான் வந்து இவங்க இந்த குரூப்ஸ் இருக்க அவங்களுக்குள்ளேயே சமாதானமா போக முடியாத ஒரு குரூப்ஸ். அவங்க ஒரு ஹுரியத்தா இருக்கட்டும், ஒரு ஐஎஸ்ஐ இருக்கட்டும், ராணுவமா இருக்கட்டும், அரசா இருக்கட்டும், எதிர்கட்சிகளா இருக்கட்டும், சல்மான் குர்ஷித்தையும் மணிசங்கர் ஐயரையும் அவங்க பாகிஸ்தான்ல போய் பேசினாங்கன்னா தேச விரோதிகளாக அல்லது தேசத்திற்கு ஆதரவு இல்லாததாக அந்த வார்த்தை இல்ல. ஆனா நீங்க வந்து சந்தேகப்படுறீங்க அவங்களோட அந்த சந்தேகம் இல்ல, அந்த சந்தேகம் மோடி போகும்போது வேறையா மாறுது. அது ஒரு ஏன் ராஜதந்திரம் எப்படி கொண்டு வரும், என்ன அடிப்படையில் எனக்கு விளக்கம் கேக்குது. ராஜதந்திரம் இல்ல அப்படி கூட இல்ல, ரொம்ப ஃபீல் குட்டா நீங்க வர்றீங்கல்ல. என்னுடைய கருத்தை முடிச்சிடுறேன். இவர்களுக்குள்ளேயே சமாதானமாக போக முடியாத ஒரு நாட்டுடன் சமாதானம் செய்வது என்பது பெரிய கஷ்டமான விஷயம். ஆனால் இது இவர் சொன்ன மாதிரி மோடி வந்து during the run up to the 2014 elections நிறைய பேசியிருக்கார் against பாகிஸ்தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, நிறைய பேசியிருக்கார். ஆனா பிரைம் மினிஸ்டர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன யோசிக்கிறாருன்னா நெய்பர்ஸ் கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று. இது வந்து 2014 மேல வந்து அவர் ஸ்வேரிங் இன் செரிமனிலேயே அவர் இதை நாடுகளுடைய தலைவர்களை காண்பித்தார். நவாஸ் ஷெரீஃப் காண்பித்தார். அதுக்கப்புறம் சாரி டிப்ளமசி இருந்தது. கிளைமேட் கான்ஃபரன்ஸ் யாருமே போகாத கிளைமேட் கான்ஃபரன்ஸ் ஒபாமாவே வந்தார். அது எப்படி யாருமே போகாத கிளைமேட் கான்ஃபரன்ஸா இருக்க முடியும்? இது எப்படி ட்ரிவியலைஸ் பண்ணாருன்னு தெரியல. இது பாருங்க, இது திசை திருப்புறது தான். யுஎஸ்க்கு ஒரு டெஃபினெட்லி ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரஸ்ட் நமக்கும் இருக்கு. இல்ல நமக்கும் சீரியஸ் வெஸ்டர்ன் இன்ட்ரஸ்ட். அவங்க லார்ஜஸ்ட் கண்டிஜென்ட் இல்ல ஒரு நிமிஷம் நீங்க சொல்லி முடிச்சிருங்க, நான் முடிக்கிறேன். largest contingent ever in any climate conference. நான் COP8 அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். எல்லா கான்ஃபரன்ஸ்லயும் யுஎஸ்ல தான் லார்ஜஸ்ட் டெலிகேஷன், அவங்களுக்கு தான் லார்ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட். அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு பணிஞ்சு தான் இந்தியா போயிருக்கு. இன்னைக்கு இருக்கட்டும், அது ஒரு விவாதம் இருக்கு. அது இருக்கட்டும், முக்கியமான கொண்டு வராதீங்க. இல்ல அதே நம்ம பேச வேண்டியது. வார்த்தையை சொன்னீங்கன்றதுக்காக சொல்ல வரேன். இல்ல என்விரான்மென்ட் இஷ்யூ பத்தி பேசுறதுனா தட்ஸ் a different subject. இல்ல ஆனால் இல்ல இன்னொரு கேள்வி இருக்கு, அது நம்ம இடைவேளைக்கு பிறகு பேச வேண்டியிருக்கு. நீங்க சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனை. அந்த கான்ஃபரன்ஸ்லயும் மோடியும் ஷரீஃபும் ஒரு 5-10 மினிட்ஸ் உட்கார்ந்து பேசிருக்காங்க. அப்போ 5 முறை இன்னைக்கு நவாஸும் மோடியும் சந்திச்சிருக்காங்க பதவியேற்ற பிறகு. 3 முறை அழைப்பு விடுத்திருக்கிறார் நவாஸ் ஷெரீப் பிரதம மந்திரிக்கு. இன்னைக்கு அவர் சொல்லிருக்காரு பிரதம மந்திரி அங்கே நான் வரச்சே பேசியிருக்காரு ஆப்கானிஸ்தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு சந்திப்புக்கு முன்னாடி இந்த விசிட்டுக்கு முன்னாடியே ஆப்கானிஸ்தான்ல அவர் பேசின பேச்சுகளை நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை ஒரு மாதிரி இது ஒரு பாலமாக அமைய வேண்டும், இந்த ரீஜனுடைய கோஆபரேஷனுக்கு ஒரு பாலமாக அமைய வேண்டும் என்றுதான் பாகிஸ்தானை பற்றி பேசியிருக்கிறார். ஆப்கானிஸ்தான்லயே சொல்லியிருக்கார் உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுடைய அண்டை நாடுகளின் ஒப்புமையும் ஆதரவும் தேவை. ஆகையால் இந்தியா, பாகிஸ்தான், ஈரான் இந்த 3 நாடுகளின் நம்பிக்கையும் ஒற்றுமையும் நீங்கள் பெற வேண்டும் அப்படின்னு ஆப்கானிஸ்தான்ல பேசியிருக்காரு. சோ அப்பவே ஒரு பாகிஸ்தானுக்கு ஒரு he has already laid a certain amount of foundation for a thought. இப்போ என்னங்க முயற்சிகள் தவறலாம்,
இப்போ இவரும் சொன்னீங்க, நான் கூட அட்வென்ச்சரஸ் ட்ரிப் தான் நான் கூட நினைக்கிறேன் ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட். கொஞ்சம் ஒரு ரிஸ்க், பொலிட்டிக்கல் கேம்பிளா எடுத்துக்கிறோம், பொலிட்டிக்கல் ரிஸ்க் எடுத்துக்கிறோம் தெரியல. ஆனா முயற்சிகள் தவறலாம், ஆனால் முயற்சிக்க தவறக்கூடாது. இல்ல, எனக்கு கேள்வியே என்னன்னா, நீங்க வந்து சொன்னீங்க அவர் சார்க் நாடுகளுடைய அமைப்புகளோட, குறிப்பா நவாஸ் ஷெரீஃபோட பிரதமரான பிறகு, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லீடர்ஷிப் வந்த பிறகு அவர் நல்லுறவு காப்பாற்ற முயற்சி பண்ணார் அப்படிங்கிறது. அதுக்கு இடையில தான் பேச்சுவார்த்தை நின்னதும், அதுக்கு இடையில தான் இவங்க எல்லாத்தையும் நிறுத்தினதும் அவர் பிரதமராக இருந்த போது தான் நடந்தது. அப்போ இந்த மாற்றங்கள் என்னன்னா, நீங்க நேற்று முன்தினம் கூட ஒரு கிராஸ் ஃபயரிங் இருக்கு, 12-13 ஜவான்கள் வந்து பெரிய அளவுக்கு தாக்கப்பட்டிருக்காங்க. இந்த சூழல்ல தான் அவர் போறாரு. சூழ்நிலை பெருசா மாறிடல. அப்ப இப்ப என்ன மாதிரியான மாற்றம், அவருக்கு மனமாற்றம் வந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. Primarily, diplomacy cannot be debated in TV channels. Foreign diplomacy cannot be done by just dropping in to have a cup of tea. That is his decision. That is the Prime Minister's decision. Fortunately or so, today we have a Prime Minister who can take a decision of his own. He has a mind of his own. He was not like Dr. Manmohan Singh, who was under the direction and control and superintendence of somebody. இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு போங்க. ஒரு NSA கூட ஒரு ஃபாரின் மினிஸ்ட்ரி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். நீங்க தன்னிச்சையா வந்து drop in for tea at somebody's residence. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு பிரபாகர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மோடியினுடைய இந்த பாகிஸ்தான் பயணம் என்பது பொதுநலன் சார்ந்ததா அல்லது தனி நலவர் வேறு நலன்கள் அதில் இருக்கிறதா என்பது குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். எதிர்த்து பேசிட்டு இந்த பகுதியில் நம்மோடு இணைகிறார் மணிசங்கர் ஐயர். திரு மணிசங்கர், உங்கள்கிட்ட தான் நேரடியாக தொடங்க வேண்டியிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த பயணத்தை காங்கிரஸ் எந்த விதத்தில் எதிர்க்கிறது? ஏதோ ஒரு விதத்தில் பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும், 2 நாடுகளுக்கு இடையே இருக்கின்ற பதட்டத்தை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் நீங்களும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படியான ஒரு முயற்சியில் இருக்கும்போது அதை விமர்சிப்பது ஏன்? நான் காங்கிரசின் சார்பில் இங்கே வரவில்லை, நானே தான் வந்திருக்கேன். என்னுடைய கருத்து ஏதுங்கிறது நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். 3 மாதத்துக்கு முன்பு பாகிஸ்தானோட நம்ம பேச மாட்டோம்னு சொல்லிட்டு வந்தார். அதே நேரத்தில் நவாஸ் ஷெரீஃபும் அவரும் இருவரும் ஐக்கிய சபையில் சேர்ந்திருந்தார்கள். அவரோட கை குலுக்கிறதுக்கு தயாராக இல்லாமல் இருந்தார். நான் இவரோட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ என்ன பெரிய மாற்றல் வந்திருக்கு இந்த 3 மாதத்தில்? அவர் தன் அபிப்பிராயத்தை மாற்றுறதுக்கு முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த 3 மாதத்தில் ஒன்று தான் நடந்திருக்கு. மோடி அவர்கள் உலக தலைவர்களை சந்திச்சிருக்கார். ரஷ்யாவுடைய புட்டின், ஜெர்மனியுடைய மெர்க்கல், பிரான்ஸுடைய ஹாலண்ட், யுனைடெட் கிங்டமுடைய கேமரன், யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய ஒபாமா, அனைவர்கிட்டையும் பாகிஸ்தானை பற்றி பேசியிருப்பார். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பாகிஸ்தானோட பேசாமலே இருந்தேளானால் நம்மளால் உங்களுக்கு என்ன உதவி கொடுக்க முடியும். அவர்கள் சொல்லி தான் இந்த மாற்றல் வந்திருக்கு. வேற எந்த காரணமாக மாற்றல் வர்றதுக்கு எனக்கு இடம் தெரியவில்லை. டைகர் மேமன் இன்னும் பாகிஸ்தானில் அவர்களுடைய பாதுகாப்பில் வாழ்ந்துட்டு இருக்கார். அதே போல் தாவூத் இப்ராஹிம் அங்கே இருக்கார், அதில் எந்த விதமான மாற்றல் இல்லை. லக்வி ஜெயிலை விட்டுட்டு வெளியே வந்திருக்கார், திருப்பி சிறையில் போடுறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஹாஃபிஸ் சயீதுடைய வாய பொத்துறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கிராஸ் பார்டர் ஃபயரிங் இன்னும் நடந்துட்டுருக்கு, கிராஸ் பார்டர் இன்ஃபில்ட்ரேஷன் இன்னும் நடந்துட்டுருக்கு. இந்த காரணங்கள் எல்லாம் சொல்லி நம் பாகிஸ்தானோட பேச மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் சொன்ன போனால் நம்ம வெளித்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் 4 பாயிண்ட் நவாஸ் ஷெரீஃப் வைத்த நேரத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் வேணும்னு பதில் கொடுத்தார். நீங்கள் தீவிரவாதத்தை நிப்பாட்டுங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம பேசுவோம்னு சொன்னாங்க. தீவிரவாதம் நிற்கவில்லை, ஆனாலும் ஹுரியத்தோடு நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே ஒரு காரணமாக வச்சுட்டு 18 மாதம் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்காமல் இருந்தது. இப்போது பாகிஸ்தானுடைய ஹை கமிஷனர் ஹுரியத்தை சந்திக்கிறார், ஆனால் இவர்கள் நம்ம பாகிஸ்தானோட பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆகவே எந்த காரணமாக இந்த மாற்றல் வந்திருக்குங்கிறது தெரிஞ்சுக்காமல் எப்படி தான் இதை வரவேற்றுக்கிறதா அல்லது அதை கண்டிக்கிறதா? எதுக்காக அவர் தன் மனசை மாற்றிருக்கார்? அப்புறம் ஒருவர் மட்டும் தன் மனசை மாற்றிட்டாரானால் அது நாட்டுடைய கொள்கை ஆகுமா? ஒரு நாள் ஆரம்பிக்கிறேள், ஒரு நாள் நிப்பாட்டுறேள், ஒரு நாள் நீங்கள் முத்தம் இடுறேள், ஒரு நாள் பலார்னுட்டு அடிக்கிறேள். இதுவா ஒரு கொள்கை? இப்படியா நம்ம நாட்டுடைய வெளித்துறை கொள்கையை அமைத்தில் கொண்டு வருகிறீர்கள்?
இதெல்லாம் பார்த்துட்டு இவருடைய எண்ணம் என்ன, இவர்களுடைய நோக்கம் என்ன, இவருடைய நிதி ஏது, இதெல்லாம் ஒன்றுமே புரியாமல் நம்மளால் ஏதும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. பேச்சுவார்த்தை நடத்தி தான் ஆகணும். ஆனால் உண்மையா தானே விரும்பி அதை நடத்தணும். அந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கோமா, அல்லது வெளியவர்கள் நமக்கு நீங்கள் பேசிதான் ஆகணும்னு சொல்லி இந்த புது அடி எடுக்கிறாரா? ஏன் வெளிப்பட்ட முறையில் அல்லது சுஷ்மா ஸ்வராஜ் அல்லது பிரதமரே தானே என்ன காரணமாக இந்த மாற்றல் வந்திருக்குன்னுட்டு அவரை சொல்லாமல் இருக்காருங்கிறது எனக்கு புரியவில்லை. இல்ல, இது போன்ற ஒரு இரு நாட்டு பிரச்சனைகள்ல பேசும்போது எல்லாவற்றையும் வெளிப்படையாக அறிவிக்க முடியுமா? ஏன்னா நீங்களும் வந்து டிப்ளமேட்டா இருந்திருக்கீங்க, பாகிஸ்தான்லயே பணியாற்றி இருக்கீங்க. அந்த நாட்டினுடைய அந்த டென்ஷன் தெரியும், அங்க இருக்கிற அந்த அரசியல் சூழல் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அவருடைய இந்த அப்ரோச்சை வந்து முழுமையா நம்ம சந்தேகப்பட முடியுமா? ஏதோ ஒரு விதத்துல இதுக்கான ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்குறாரு. அவர் தனிநபரா ஒரு முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஒரு பிரதமராக அந்த முடிவெடுக்கும் அதிகாரம் அவருக்கு இருக்கிறதா இல்லையா? இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு ராஜா இல்லை, ஒரு அரசர் இல்லை. அவரை எடுத்திருக்கோம், அவருடைய கட்சியை எடுத்திருக்கோம். அவர்களுக்கு அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பற்றி நம்ம சட்டமைப்பிலேயே எழுதியிருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையை எல்லாமே சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஒரு அளவுக்கு நம்ம முதல்ல பேசாமல் இருந்ததுக்கு காரணம் இது, இந்த காரணங்களில் இந்த மாற்றல் வந்திருக்கு, ஆகவே நம்ம இப்போ பேச போகிறோம்னுட்டு ஏன் சொல்ல முடியாது? நாடாளுமன்றம் இல்லையா? அங்கே பேச முடியாதா? சுஷ்மா ஸ்வராஜ் 12ஆம் தேதி டிசம்பர் அன்றைக்கு இஸ்லாமாபாத் சென்றார். திரும்பி வந்து மக்களவையில் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த காரணமாக இந்த மாற்றல் வந்திருக்குன்னுட்டு ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அப்படி இருக்கிறதுல நாட்டுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நேத்திக்கு நீங்கள் ஏன் பேசாமல் இருந்தேள், இன்றைக்கு நீங்கள் ஏன் அள்ளி அள்ளி அவரை கட்டிண்டு அந்த மனவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு நீங்கள் லாகோரே போய் சேர்றீர்கள்? சொல்லுங்கோ, சொல்லத்துல என்ன தப்பு? மோடி வந்து இது ஒரு திடீர் பயணமாக சென்றார் அப்படிங்கிற விதமாக வெளியில தெரியுது. உரிமை நீங்க கிடையாது. அந்த பயணத்தை எப்படி பாக்குறீங்க? பயணம் நடந்தது, சரி நடந்தது. அதில் நடக்கிற நேரத்தில் அவங்கள் விஷயத்தை பற்றி ஒன்றும் பேசவில்லை. ஏதோ நல்வாழ்த்துகள் சொன்னார், ஆசீர்வாதம் அளித்தார், அவ்வளவுதான் நடந்திருக்கு. ஆனால் இந்த காரணமாக ஏதோ ஒரு வரலாறு கூறிய மாற்றல் வந்திருக்குன்னு நான் சொல்றதுக்கு தயாரா இல்லை. கடந்த 10 ஆண்டுகளாக யூபிஏல இருந்த எந்த பிரைம் மினிஸ்டர் போக முடியல, அந்த மாதிரியான ஒரு சந்திப்புகளை நிறுத்த முடியல. 11 ஆண்டுகளுக்கு பிறகு, வாஜ்பாய்க்கு பிறகு பாஜகவினுடைய ஒரு பிரதமர் தான் இந்த பயணத்தை மேற்கொள்ள முடிகிறது அப்படின்னு அவங்க வந்து அதை பெருசா கிளைம் பண்றாங்க. காங்கிரசினுடைய பிரதமர்கள் போய் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் 10 ஆண்டுகள் இருந்தார், அவர் என்ன முயற்சி எடுத்தார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நிறைய முயற்சி எடுத்தார். அதை பற்றி வெளிப்பட்ட முறையில் அம்பாசிடர் சத்யலாம்பாவுடைய ஒரே ஸ்ரீநகரில் 13ஆம் தேதி மே 2014 அதை படித்து பாருங்க. அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய அந்த காலத்துடைய வெளித்துறை அமைச்சர் திரு குர்ஷித் கசூரி அவர்களுடைய நூல் நைதர் ஹாக் நார் டவ் இப்போதான் சமீபத்தில் வெளியிட்டிருக்கின்றது. அதையும் படியுங்க. அதில் எவ்வளவெல்லாம் நடந்தது 2004க்கும் 2007க்கும் இடையிலங்கிறது நீங்களே பார்க்கலாம், நீங்களே படிக்கலாம். நான் அதை பற்றி நிறைய எல்லாம் எழுதியிருக்கேன். இந்த நேரத்தில் அதை பற்றி எல்லாம் விவரமாக சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஆனால் நிறைய முன்னேற்றம் நடந்தது, அது ஒன்று. இரண்டாவது, மன்மோகன் சிங் அங்கே போகாமல் இருந்தாலும் கூட யூசுப் ஜிலானி 2-3 முறை நம்ம நாட்டுக்கு வந்தார் இல்லையா, அந்த நாட்டுடைய பிரதமர். அதே நேரத்தில் அந்த நாட்டுடைய ஜனாதிபதி ஆசிப் ஜர்தாரி அவரும் டெல்லிக்கு வந்துட்டு தான் அவர் இதுக்கு அஜ்மேருக்கு போனார். நமக்கு இருந்த தொடர்பு, பேச்சுவார்த்தை நடந்ததே இருந்தது. பிரதமர் அங்கே போகலைங்கிறதுக்கு ஒரே காரணம், 2007 அவர் போகிறதாக இருந்தார். திடீர்னு பிரசிடென்ட் முஷரப் அவர்களுக்கும் அந்த சீஃப் ஜஸ்டிஸுக்கும் பெரிய சண்டை, உள்நாட்டுல பிரச்சனைகள் வந்தது, அதை ஒட்டி அந்த பயணம்ங்கிறது மேற்கொள்ள முடியாம ஆச்சு. அதுதான், அதுக்காக ஏதோ பயணத்தில் போகிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லை. எதற்காக நீங்க பேசாமல் இருந்தேன் 18 மாதமாக திட்டின்றே இருந்தேன்? என்ன அசிங்க வார்த்தைகள் உபயோகப்படுத்தியிருக்காங்க? அப்புறம் எந்த காரணங்கள்லாம் அன்னைக்கு சொன்னார்களோ அதில் எந்த விதமான மாற்றல் இல்லை. திடீர்னு இன்றைக்கு நீங்கள் கருத்தை மாற்றி
நான் அவங்கள கட்டிக்க போகிறேன், அவங்களோட பேச போகிறேன், எல்லாத்துக்கும் ஒரு நல் முடிவு தேட போகிறேன்னு சொன்னேன்டான். மக்களுக்கு உரிமை இல்லையா கேள்வி கேட்கறதுக்கு? நிச்சயமா அந்த கேள்வி கேட்கிற உரிமை இருக்கிறது. நீங்க வந்து எதையெல்லாம் உங்கள் மீது பாஜக விமர்சனமாக வைத்ததோ அதே விஷயத்தை மோடி பண்றாருன்றதை நீங்க பாக்குறீங்க. ஆனால் நீங்க மேற்கொண்ட முயற்சிகளை அவர் தொடர்றாரு அப்படின்னு ஏன் எடுத்துக்க முடியாது? இந்த பேச்சுவார்த்தை தொடங்குறதுல இன்னொரு கேள்வியும் கூட இருக்கிறது. இது ஒரு தனிப்பட்ட நலன்களுக்காக சென்றாரா? சில தொழிலதிபர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? யாராவது பெருமுதலாளிகளுக்கான அல்லது பெரு நிறுவனங்களுக்காக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டதா? இல்ல, அது நான் சொல்லல. என் கட்சி அதை பற்றி ஏதோ சொல்லியிருக்கு, ஆனால் நான் அது சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோ முன்னேற்றம் மன்மோகன் சிங்குடைய காலத்தில் நடந்ததுங்கிறது அது இந்த ஆட்சி ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கா, அதுதான் முக்கியமானது. எவ்வளோ முன்னேற்றம் நடந்ததுங்கிறது வெளிப்பட்ட முறையில் அச்சடித்து நமக்கு முன்பு இருக்கின்றது. அந்த ஃப்ரேம்வொர்க் ஃபார் அ செட்டில்மெண்ட் ஆஃப் த காஷ்மீர் இஸ்யூ கிட்டத்தட்ட 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்தது. அதில் 2 முழுமையாக செய்திருக்கோம். 3வது 4வதுல இன்னும் கொஞ்சம் பேசுகிறதா இருந்தது. அந்த அடிப்படையில் நீங்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போகிறீங்களா, அல்லது எல்லாமே விட்டுட்டு திருப்பி முதல் பாயிண்ட்லேருந்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்களா? இதெல்லாம் சொல்லுங்க. சும்மா நம்மளை கண்டிச்சு நீங்கள் ஏன் மாற்றிருக்கேன்னு கேட்குற நேரத்தில் பாஜக ஆள்கள் உடனே ஏதோ ஒரு வரலாறை பற்றி 1962 நடந்ததை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் கேட்குற கேள்வி ஒரு சாதாரண கேள்வி. நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன் 3 மாதத்துக்கு முன்பு, இன்னைக்கு வேற ஒன்று சொல்லிட்டு வரேன். ஏன்? என்ன காரணம்? என்ன மாற்றல் நடந்திருக்கு? இதெல்லாம் நீங்கள் தெளிவாக சொன்னீங்களானாக்க தான் நம்ம நாட்டுக்கும் இதெல்லாம் கேட்கறதுக்கு உரிமை உண்டு, அதுக்கு பதில் வாங்குறதும் நம்ம உரிமை. அது நீங்க செய்யாம என்னமோ திடீர்னு அங்க போய் சேர்ந்து. இணைப்பில் இருங்க திரு ராமசுப்ரமணியன். அவர் முன்வைக்கிற முக்கியமான ஒரு கேள்விங்கிறது, சர்வதேச அழுத்தத்தின் காரணமாக தான் மோடி இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். வேற பல நாடுகளுடைய தலைவர்களை எல்லாம் சமீபத்தில் சந்தித்தார். அதன் தொடர்ச்சியாக இது நடக்கிறது. அப்ப என்ன மாற்றம் வந்துருச்சு இந்த 3 மாசத்துல நீங்க உடனடியா போய் பாக்குறதுக்கு அப்படிங்கிற முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். ரைட். இதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி திரு மணிசங்கர் ஐயர் ஒரு பாயிண்ட் 62ல 60ல எல்லாம் பத்தி கதையெல்லாம் சொல்றாங்க அப்படின்றார். பட் இந்த மாதிரி ஒரு டிப்ளமேட்டிக் சேனல், பேக்டோர் சேனல்ங்கிறது இருப்பதுங்கிறது அவரே ஒரு ஐஎஃப்எஸ் தான், அவருக்கு நன்றாக தெரியும். வியட்நாமில் நடந்த 1972ல ஒரு பக்கம் பயங்கரமான சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது, இன்னொரு பக்கம் பேக்டோர் டிஸ்கஷன் போய் கொண்டிருக்கின்றது. அதே போல நீங்க சீனாவை எடுத்துட்டீங்கன்னா அங்கேயும் அப்படிதான். நிக்சன் போன பிறகு தான் அது எல்லாம் எப்படி அதற்கு முன்பாக பல பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டுதான் இருந்தன. அப்படி அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்வது என்பது இயலாத காரியம் என்பது திரு அவர் எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லல. ஆனால் அடிப்படையாக நீங்க இன்னைக்கு வரைக்கும் பிரஸ் பிரீஃபிங் கிடையாது இந்த பயணத்தை குறித்து. பிரதமரோ அல்லது நேற்று போயிட்டு வந்திருக்கின்றார். அதற்கு பிறகு வாஜ்பாய் சந்திக்க இது ஒண்ணுதான் நமக்கு தெரியும். பொதுவாக இரு நாட்டு பிரதமர்கள் சந்திக்கும் போது 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் பிரஸ் மீட் பார்த்திருக்கேன் நிறைய இடங்கள். இல்ல அது வந்து அபிஷியல். நோ தட் இஸ் an official one. நோ ஒரு நிமிஷம். அது தட் இஸ் an official மீட்டிங்கா இருந்ததுன்னா அது ஜாயிண்ட் மீட்டிங் எல்லாம் இருக்கலாம். பட் இதை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் ஒன்லி ஒரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஒரு அடிப்படை கேள்விக்கு வாங்க. இது வந்து சர்வதேச அழுத்தத்தின் காரணமாக, மற்ற நாடுகள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக மோடி இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, உலக அரங்கிலேயே இந்த தீவிரவாதம் என்பது நசுக்கப்பட வேண்டும் என்ற முடிவு எடுத்து விட்டார்கள். ஆகவே அதற்கு ஒத்துக்கொண்டு இருங்க சார், ஒரு நிமிஷம். இல்ல இல்ல நான் எப்படி ரெண்டு வரும் சார்? ஏன் why not இல்லனா இஷ்யூ பேசுனாங்க சொல்றாங்க. இல்ல இல்ல அப்ப இஷ்யூ பேசுனாங்கனா ரெண்டு பிரதமர் முன்னாடி வந்து நான் எங்கட்ட சொல்ல வேணும். these issues were discussed. நீங்க இப்படி பண்றீங்க, இன்டரப்ஷன் பண்றதுங்கிறது தயவுசெய்து நீங்க ஒண்ணா கட்டிட்டு சொல்லுங்க. No my dear friend, please listen to me. Yes, இது ஒண்ணா கட்டிட்டு மோடி அவர்கள் இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணாங்க. இது ரெண்டு தான். மோடியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் அங்க போயிருக்கின்றார் என்றால் அது வந்து ஒரு பர்சனல் ராப்போர்ட் கிரியேட் பண்றதுக்காக போயிருக்கின்றார் என்பது ஒரு விஷயம். அதே நேரத்தில் அதற்கு முன்பாக சுஷ்மா ஸ்வராஜ் போனதோ அல்லது பாரிஸ்ல இவர் பேசியதோ என்பது டெஃபினட்டா அந்த டிப்ளமேட்டிக் இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஓபனா எல்லாத்தையும் பேசுவது என்பது இயலாத காரியம்.
ஒரு விஷயம் இல்ல ரெண்டு கேள்விதான் மணிசங்கர் ஐயா முன்வைக்கிறாரு. ராதாகிருஷ்ணன் கூட அதே தான் முன்வைக்கிறாரு. ஒண்ணு, இந்த 3 மாசத்துல என்ன மாற்றம் நடந்தது? ரெண்டாவது, இப்போ நீங்க வந்து திடீர்னு இங்க போறதுக்கு வெளிநாட்டு அதிபர்கள் மற்றவர்களுடைய அழுத்தம், சர்வதேசத்தினுடைய அழுத்தம் இருக்கிறது. அந்த அழுத்தத்திற்கு மோடி உட்பட்டிருக்கிறார். ஆனால் இப்ப இவர் வாஜ்பாய் சொன்னது போல you can decide your friends. உங்களுடைய நண்பர்கள் யாருன்னு நீங்க டிசைட் பண்ண முடியும். ஆனா உங்களுடைய நெய்பர் யாருங்கிறது நீங்க டிசைட் பண்ண முடியாது. ஆகவே உங்களுக்கு 18 மாதமும் அதே நிலைதான். நீங்க பேச்சுவார்த்தை துண்டித்த போதும் அதே நிலைதான். அன்னைக்கே அப்படி யோசிக்கல. நீங்க அதே மாதிரி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கணும் நீங்க நினைச்சு கொண்டே இருக்கீங்க. இல்ல, எல்லாருமே பேச வேண்டும் தான் சொல்றாங்க. இல்ல அவர் சொன்னது போல சில முக்கியமான இஷ்யூஸ், அந்த டெரரிஸ்ட் குரூப்ஸ் எல்லாம் இருக்காங்க, கொண்டு வரணும். அப்படின்னா எப்படி கொண்டு வரது? We have to bring them out. மற்ற நாடுகளுடைய ஆலோசனையின் பேர்ல இவர் போயிருக்கலாம்ங்கறதை ஏற்றுக்கிறீங்க. அது வந்து வெளிப்படையாக சொல்வது என்பது இயலாத காரியம் ரைட் நவ. ஆனா டெஃபினட்டா இது நிச்சயமாக நன்மை பயக்கும். இன்னொரு விஷயம் சொல்றேன், நண்பர் இது மணிசங்கர் ஐயர் அவரே வெளிப்படையாக அவர் அந்த புத்தகம் வெளியீட்டுல அவர் சொன்னது போல அவர் சொன்ன அதே வார்த்தைகளை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். uninterrupted and uninterruptible dialogue between Pakistan and India is a must. அது ஒன்று எந்த காரணமும் இல்லாத ஒரு யாருமே நுழைய முடியாத அளவுக்கு, நுழைய முடியாத இயலாத அளவிற்கு ஒரு நிச்சயமாக ஒரு டயலாக் நடக்குது. எல்லாரும் விரும்புறாங்க. அது பண்ணினதுல திரு மணிசங்கருக்கு என்ன கஷ்டம்? அவர் சொன்ன வார்த்தையை தான். ஆனா அவர் சொன்னது போல பண்ணிட்டு அவர் கேட்கிற அடிப்படையான கேள்வி, நீங்க சொல்றீங்க பிரதமராக அவருக்கு முடிவெடுக்கும்னாலும் ஒரு ஜனநாயக நாட்டுல அவர் அரசர் கிடையாது. அவர் வந்து அக்கௌண்டபிள் டு த வோட்டர்ஸ் அல்ல பப்ளிக். அப்ப அதற்கு நீங்க குறைந்தபட்சமாக என்ன நடக்குது? இதெல்லாம் வந்து இது ராஜ்ஜிய ரீதியான விஷயங்கள் எல்லாவற்றையும் ஓபனா வெளிப்படையாக எல்லாத்தையும் அவருக்குமே தெரியும். அவர் ஒத்துக்கிறாரு, முழுமையாக பேச முடியாது. எக்ஸாக்ட்லி. ஆனால் அவர் சொன்ன புத்தகத்துல வந்ததெல்லாம் இப்ப என்ன 2013-14 வந்ததெல்லாம் அப்ப நடந்த விஷயங்களை இப்ப ரெக்கார்ட் பண்ணி சொல்றாங்க. இது போல பின்னாடி ஹிஸ்டரி வில் பி ரிட்டன். அப்ப உங்களுக்கு தெரிய வரலாம். எண்ணிக்கை காலம்பரே சொல்லுங்கிறது இட் இஸ் வர்ச்சுவலி இம்பாசிபிள். இல்ல ஒரு விஷயம் கேக்குறாங்க. அதாவது இப்போ கொள்கை ரீதியாக நீங்க சொல்லுங்க, ஒன்னும் அந்த வாஜ்பாய் கடைபிடித்த அந்த இது, அதாவது இமானியத் கே தைரமே அப்படின்ட்டு, அதாவது வித்தின் த பவுண்ட்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி, இதுதான் மோடியுடைய செயல்பாடா? அப்படின்னா அவங்க வாஜ்பாயுடைய அதே வழியில் தான் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது கிராண்ட் ரெகன்சிலியேஷன், அதாவது நான் வந்து இந்த ரீஜனுக்கே பீஸ் கொண்டு வர போறேன் அப்படின்னு ஒரு இதுல போனாரா, இந்த கருத்தை விசிட்டா, இல்ல கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன், அடுத்ததாக ட்ராக் 2ல இல்லனா வேற ஏதாச்சும் ஒரு ட்ராக்ல நடக்கும் அப்படி இருக்கீங்களா? ஆனால் இந்த மாதிரியான கிராண்ட் ஜெஸ்டர்ஸ் இஸ் unnecessary in diplomacy. ப்ரூடென்ட்டாக நடக்குது. இன்னொரு கேள்வி இருக்கு பிரபாகர், நம்ம பேசலாம். இல்ல ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு அது ஒரு ரெகுலர் மீட்டிங்ஸ் தான் நடக்க போகுது. அப்பதான் என்ன அவர் இன்னொரு முக்கியமான கேள்வி திரு மணிசங்கர் மட்டுமல்ல, திரு ராதாகிருஷ்ணன் மட்டுமல்ல, சிவசேனையும் விஹெச்பியும் முன்வைக்கிற விஷயங்கிறது, நீங்க தாவூத் இப்ராஹிமோ அல்லது லக்வியோ அல்லது சயீதோ யாரையுமே கொண்டு வர முடிஞ்சிருக்கிறதா, அல்ல அதற்கான ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்ததா? இது எதுவுமே நகழாமல் உங்களுடைய பயணம்ங்கிறது பயனற்றதாக இருக்கும். இத பிஜேபியினரே கூட வாஜ்பாய் இவரோட மோடியினுடைய பயணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு சிவசேனா. ஒரு நிமிஷம், மூணு விஷயம் சுருக்கமா சொல்லுங்க. நம்ம இடைவெளி வந்து காஷ்மீருக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு பெரிய தகராறு இருந்துட்டு, ஒன்னு தாவூத் இப்ராஹிம் எக்ஸ்ட்ராடிஷன், இன்னொன்னு எல்லை கடந்த பயங்கரவாதம், இன்னொன்னு காஷ்மீர். இந்த காஷ்மீர் இஷ்யூ ரொம்ப நாளாவே இருக்குது. ஆரம்பிச்சு வச்சது யாருன்றதெல்லாம் சொல்ல, அந்த ஹிஸ்டரிக்கெல்லாம் போக வேண்டாம். 1962 சொல்லுவார் அவரு, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தாவூத் இப்ராஹிமும் ஹஃபீஸ் சயீதும் கொண்டு வரலன்றது பிரச்சனை எல்லாம் இருந்தா இருக்கு. ஆனால் அது எப்ப கொண்டு வர முடியும்? ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்தால் தானே. இதே மணிசங்கர் அவர்கள் போன மாதம் நவம்பர்ல பாகிஸ்தான்ல போய் மோடியை ரிமூவ் பண்ணாதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பேச்சுவார்த்தை நடக்கணும். அந்த மாதிரி ஒரு சொன்னார். இவரே இன்று ஒரு இன்டெலிஜென்ட் கெஸ் ஒன்று வைக்கிறார். அது பாசிபிளா கூட இருக்கலாம். தட் இஸ் உலக நாடுகள் அழுத்தம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பிரஷர் கொடுத்திருக்காங்களோ இல்ல பேசியிருக்காங்களோ, அந்த ஒரு ஆலோசனையா கூட எடுத்துட்டு கூட செய்யலாம். ஆனா அவரே இன்னைக்கு மணிசங்கர் அவர்களே என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து கிராஸ் பார்டர் டெரரிசம் நிக்காம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நார்மலைஸ் ஆக முடியாதுன்னு சொல்றாரு. நார்மலைஸ் ஆகணும் அப்படின்னு அவர் போன மாசம் பேசினவர், அவர் இந்த மாசம் ஒரு மாசத்துல என்ன ஆயிடுச்சு? நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு மணிசங்கர், உங்கள்கிட்ட இந்த கேள்வி இருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களோட பதில எதிர்பார்க்கிற. மோடியை நீக்கினால் தான் 2 நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை தொடங்க முடியும். நீங்க அது இல்லாமலே மோடியே இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இதை நீங்க வரவேற்க வேண்டும் தானே? சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். எதிர்த்து பேசிட்டு திரு மணிசங்கர், அந்த இடைவேளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வைத்த கேள்விதான்,
நரேந்திர மோடியை விலகினாதான் 2 நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தையை தொடங்க முடியும் நீங்க. ஆனால் அது இல்லைன்னு அவரே வந்து தன்னுடைய செயல் மூலமாக நிரூபித்திருக்கிறார். இப்போ இல்லவே இல்லை. அன்னைக்கு நான் சொன்னதுக்கு காரணம், இவர்கள் எந்த கேள்விகள் எல்லாம் போட்டு, எந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு நான் பேச மாட்டேன்னு அன்னைக்கு சொன்னாரோ அதே கண்டிஷன்ஸ் இன்னைக்கும் இருக்கு. யாரு மாறி இருக்காருன்னா மோடியே மாறி இருக்கார். ஆனால் உண்மையா மாறி இருக்காரா இல்லையா? இப்போ சொன்னார் அவர், பாகிஸ்தான் நமக்கு பக்கத்து நாடு. என்ன செப்டம்பர் மாசத்துல நம்ம பக்கத்து நாடா இல்லையா? பேச்சுவார்த்தை மூலியமாக தான் ஒரு நல் முடிவுக்கு வர முடியும் என்று இன்றைக்கு சொல்கிறார்கள். அன்றைக்கு நான் சொல்ல நேரத்தில் தீவிரவாதிகளை நிப்பாட்டுங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம பேசுவோம்னு சொன்னது யாரு? மோடி தானே. ஆகவே மோடி இன்னைக்கு நான் பேசுறேன், நாளைக்கு நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரானால் எப்படி அவர்கள் மேல ஒரு நம்பிக்கை வைக்கலாம்? ஏதோ ஒரு கிராண்ட் ஜெஸ்டர் போயிட்டார், ஆசீர்வாதம் அளித்துட்டார், அந்த காரணமாக கொள்கை மாறி இருக்கா? உண்மையா கொள்கை மாறி இருக்கா? கொள்கை எதுக்காக முதல்ல இப்படி இருந்தது, எதற்காக இன்னைக்கு மாத்திருக்கார்? வேற யாரோ சொல்லி மாத்திருக்காரானாக்க அப்போ பேச்சுவார்த்தை தொடராது. ஒரு சில மாதங்களுக்கு பிறகு திருப்பி ஆகஸ்ட் 2014 நடந்ததோ அல்லது ஆகஸ்ட் 2015 நடந்ததோ அது திருப்பி ஏதோ நடத்தி நம்மளால் பேச முடியாதுன்னு நிப்பாட்டிடுவாங்க. இல்ல இப்ப இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அவர் தொடர்றதுக்கு அவருக்கு வேற என்ன இன்டென்ஷன் இருக்க முடியும்? நீங்க அதுக்கு வந்து காரணங்களை கற்பிக்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கான காரணங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ மற்ற நாடுகள்ல இருந்து ஒரு பிரஷர் இருக்கு அல்லது ஒரு ஆலோசனையின் பேர்ல இது செய்யறாருன்னா அவருக்கு பியர் பிரஷர் இருக்கு, இல்ல அதுக்கு அவரு சர்வதேச பிரஷருக்கு அவர் படிந்துட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா, முன் வைக்கிறீங்களா? ஏனென்றால் அவர் அப்படி இல்லாவிட்டால் எதற்காக மாத்திருக்கார் தன் அபிப்பிராயத்தை? அந்த காரணமாக அவர் தன் அபிப்பிராயத்தை மாத்திருக்கார் என்றால் உண்மையா உள் வகையால அவர் ஒரு சின்சியரிட்டியோட இதை நடத்தவில்லை, டிராமா நடத்துறதுக்கு நடத்திட்டு இருக்கார். இல்ல நம்ம எல்லாத்துக்குமே ஒரு முன்முடிவுகளோட ஏன் வரணும்? ஒரு தொடக்கம் தொடங்கி இருக்கிறது, அப்பவே நம்ம அதை எதிர்க்கிறதன் மூலமாக நீங்க சொல்ற விஷயமும் நகராது தானே. ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கணும். இப்ப பாகிஸ்தான்ல இருக்கிற எதிர்க்கட்சிகளே இதை வரவேற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இதை வந்து முன்முடிவுகளோட, ஒரு பக்கம் நீங்க கேள்விகள் எழுப்பினாலும் கூட இந்த கேள்விகளை நம்ம முன்வைக்கணும், அதே நேரத்தில் அவங்க தொடரணும் அப்படின்னு ஏன் பாசிட்டிவா பார்க்கல? ஏன்னா அன்னைக்கும் கூட பாகிஸ்தானுடைய அனைத்து கட்சிகள் வரவேற்றுவார்கள் என்று நான் சொல்லிட்டு வந்தேன் செப்டம்பர் மாசத்துல. அதே மாசத்துல நான் மோத்தியும் பார்க்க மாட்டேன், கையும் கொலகவில்லைன்னுட்டு சொல்லிட்டு இருக்கிறவர் இன்றைக்கு திடீர்னு நான் பேசுறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொன்னாரானாக்க எனக்கு ஒரு காரணம் ஏதுங்கிறது கேட்க கூடாதா? அது தெரிஞ்சதுக்கு பிறகுதானே சொல்ல முடியும். உண்மையா அவர்கள் இந்த ரொம்ப கஷ்டமான ஒரு டயலாக் ஆரம்பிக்கிறதுக்கு உண்மையா அவர் தயாரா இருக்காரா? அது நடக்கிற நேரத்தில் எந்த ஃப்ளெக்சிபிலிட்டி காட்டணுமோ அது அவர்களால் செய்ய முடியுமா? எந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து அவர் வெளியே வந்திருக்கின்றார்களோ அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அபிப்பிராயம் மாறி இருக்கா? இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்விகள். ஏனென்றால் அடைச்சல் அவர்தான் தீவிரவாதிகளாக இருக்கிற தாவூத் இப்ராஹிம் உள்ளிட்டவர்களை உடனடியா ஒரு நாள்ல அழைத்துட்டு வந்துட முடியாது. ஆனால் இந்த பயணத்தின் போது ஒருவேளை அதெல்லாம் பேசப்பட்டிருக்கலாம், அடுத்த நாளே வெளியில கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கிறோம் நம்ம. நான் சொல்லல, நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு, நான் தாவூத் அங்க இருந்தாலும், டைகர் மேமன் அங்க இருந்தாலும், லக்வி அங்க இருந்தாலும், ஹாஃபிஸ் சயீத் இருந்தாலும் நமக்கு பேசிதான் ஆகணும். ஆனால் மோடி தான் சொன்னார் இவர்கள் அங்க இருக்கிற வரைக்கும் நாம் பேச மாட்டோம்னார். ஏன் அவர் தன்னுடைய அபிப்பிராயத்தை மாத்திருக்கார்? அது நமக்கு புரிஞ்சுக்கணும். உண்மையா அவருக்கு ஏதோ ஒரு புது புத்தி வந்திருக்குன்னா சரி, அப்பதான் ஆளே மாறிட்டார்னுட்டு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே ஆள் நேத்திக்கு ஒன்று சொல்லிட்டு இருந்தார், இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கார். ஆனால் எந்த காரணமா நடந்திருக்கு? வெளிநாட்டுடைய பிரஷர்ல அவருடைய அடையில இவர் செய்திருக்கார் என்றால் அந்த அப்படிப்பட்ட ஒரு கொள்கை மேல என்னால் நம்பிக்கை வைக்க முடியாது. நன்றி திரு மணிசங்கர். உங்களுடைய இறுதி கருத்தை இதையே எடுத்துக்கிறேன். திரு ராமசுப்ரமணியன், மணிசங்கர் சொல்ற திரும்ப வைக்கிற விஷயங்கள் இருந்தும் நீங்க மோடியினுடைய இந்த பயணம் அப்படிங்கிறது வந்து இது தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் முன்வைக்கப்படுகிறது. அது அவருடைய இந்த முரண்பட்ட நடவடிக்கைகள் இந்த கேள்வியை முன்வைக்குது அப்படிங்கிறாரு. சுருக்கமாக உங்களுடைய இறுதி கருத்தை. ஒரே பாயிண்ட் தான் அவர் RSS பத்தி பேசும்பொழுது குறிப்பிட்டார். ஒன்னே விஷயம், இந்தியா
பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் இவைகளெல்லாம் ஒன்றாக இணைந்துதான் செயல்பட போகின்றது என்று எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அந்த நாள் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். நோ அது தட் இஸ் நாட் எண்ட் ஆஃப் இட். ஆனால் இவர் திரு மணிசங்கரை சொல்லும் பொழுது அவருக்கு என்ன ஒரு கோபம் என்றால், இன்னைக்கு மோடி இந்த காரியத்தை செய்து விட்டாரே அப்படிங்கிறது தான். ஏன்னா அவருக்கு என்ன சொன்னார், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் டு ரிமூவ் மோடி, bring us back to power and remove him. எங்களை காங்கிரஸ் நீங்க மறுபடியும் கொண்டு வாருங்கள், மோடியை துரத்தி விடுங்கள். அவர் எப்படி பண்றீங்களா அவர் இன்னும் ஒரு பிளண்டான தமிழ்ல சொன்னா அவரை தூக்கி விடுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி இருக்கின்றார். ஆகவே அவருடைய எண்ணம் என்னெல்லாம் அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு இல்ல அந்த விளக்கங்கள்லாம் யாரும் nobody will be able to. ஆனால் இந்த பயணமானது மிக சிறந்த பயணம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இரண்டாவதாக நம்முடைய ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டது போல இல்ல ஒரே ஆல்மோஸ்ட் பிஜேபியோட இட் இஸ் அன் இன்னோவேட்டிவ் டிப்ளமசி. அவருக்கு he is a diplomat, அதனால அவருக்கு நன்றாகவே தெரியும், எல்லாத்தையும் வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது என்பது இயலாத காரியம். நிச்சயமாக இது நல்ல முடிவை தரும். இப்ப பாகிஸ்தானுக்கு நம்ம MFN ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்கோம். PV நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் இருக்க சமயத்துல, அது 1996ல. இன்னைக்கு வரைக்கும் MFN ஸ்டேட்டஸ் பாகிஸ்தான் has not given it back to us. இப்ப ட்ரேட் has to be, இப்ப கிரிக்கெட் ஆரம்பிக்கலாம், ட்ரேட் ஆரம்பிக்க கூடாதா? சோ அந்த மாதிரி சில காரணங்களுக்காக இந்த ஒரு விசிட் வந்து it has been welcomed by everybody except Congress and Hafiz Saeed. நல்ல ஒரு தலைப்பு செய்தி, 2 நாள் நல்லா ஓட்டணும், இதுதான், இது தவிர வேற ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது நடுவில் எனக்கு கேட்க வேண்டியது குட் கவர்னன்ஸ் டே என்ன ஆச்சுன்னு தான் தெரியல. டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் தினத்தை குட் கவர்னன்ஸ் டேயாக கொண்டாடுவாங்க. உங்களுடைய அத்தனை பேருடைய கருத்துக்களுக்கும் நன்றி. மோடியினுடைய இந்த முயற்சி, இந்த பாகிஸ்தானோடு பேச்சுவார்த்தையை தொடங்குவது அனைவராலும் வரவேற்கப்பட்டாலும் அது தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதுல எந்த மாறுபட்ட கருத்துக்களும் முரண்பாடுகளும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை தான் எல்லாரும் முன்வைக்கிறார்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு